பட்னம் மற்றும் நற்புலரை இணைந்து நடத்தும் இணைய வழி பயிலரங்கம் 1092வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து இதாக சென்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோர் உரிமைகள். நுகர்வோர் உரிமைகளை பற்றி பல்வேறு கருத்துக்களை அறிந்து கொள்ளும் வகையில் அருமையான நிகழ்வாக சென்று கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்றைய பொழிவாளர் திரு வீரசேகரன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பொதுத்துறை நிறுவனமான பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடில் 17 ஆண்டுகள் பணியாற்றுவர். தனது வழக்கமான பணிகளுக்கு மேலாக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் CBWE தொழிலாளர் கல்வி ஆசிரியராக நியமிக்கப்பட்டு அருமையான பயிற்சிகளை எடுத்தவர். நாடக நடிகர். திருச்சி நவல்பட்டு அண்ணாநகர் சேட்டலைட் டவுன்ஷிப் தமிழ்நாடு வீட்டுவசதிக்காரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது இவர் 2 ஆண்டுகள் அண்ணாநகர் மக்கள் நல மன்றத்தின் தலைவராக பொறுப்பு வகித்தவர். சவுதி அரேபியாவில் தார் அல் ரியாத் மற்றும் முஸ்டாங் HTB நிறுவனங்களில் செயல்முறை பொறியாளராக பணியாற்றியுள்ளார். மற்றும் சவுதி தமாமில் உள்ள சர்வதேச இந்திய பள்ளியில் தமிழ் வழி கல்வி இல்லாத ஆரம்ப காலகட்டங்களில் சில தன்னார்வ நண்பர்கள் துணையுடன் சக ஊழியர்கள் குழந்தைகளுக்கு வார விடுமுறை நாட்களில் தமிழ் மொழியை கற்பித்துள்ளார். அதன் மூலம் இவர் தமிழ் மொழியின் மேலுள்ள ஆர்வம் வெளிப்படுகிறது. 2013 ஆண்டு பணி ஓய்வு பெற்று இந்தியா திரும்பிய பின் திருச்சியில் இயங்கும் திருச்சி டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு ஓராண்டு அதன் தலைவர் பொறுப்பை நிர்வகித்தவர். தொல்பொருள் ஆய்வுகளில் சிறந்த தன்னார்வ ஆராய்ச்சியாளரான திரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் திறமை வழிகாட்டுவதுடன் அவரோடு இணைந்து இணையாசிரியராக கீழ்வாலை ராக்கார்ட் மற்றும் பண்டை தமிழ் ஹரப்பாவின் சின்னங்கள் மற்றும் ஸ்கிரிப்டுகளின் சார்பு நிலை என்ற 2 ஆங்கில நூல்களை எழுதியுள்ளார். நல்லதொரு குடும்பம் என்னும் ஒரு புத்தகத்தை ஃபேமிலி ஃபர்ஸ்ட் என்ற ஆங்கில மூல நூலின் தமிழாக்கம் செய்யும் அரிய பணியும் செய்துள்ளார். இப்படி அவரை பற்றி சொல்வதற்கு நிறைய செய்திகள் இருந்தாலும் நேரம் கருதி நம்முடைய நற்புலரி களத்தில் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டு அருமையான ஃபீட்பேக், அவருடைய ஃபீட்பேக் என்பது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நிறைய செய்திகளுடன் நிறைய தளங்களில் பங்கேற்றுள்ளார். அணிமொழி அகாடமி என்ற தளத்தின் டைரக்டராகவும் பணிபுரிந்த பொறுப்பில் இருக்கிறார். என்னுடைய இனிய நண்பர், பல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான வீரசேகரன் ஐயா அவர்களை உங்கள் முன் இந்த தலைப்பில் பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் அவர்கள் தனது பணி நிலையிலேயே வாழ்நாள் சாதனையாளராக பரிணமித்து நம்மிலேயே மலர்ந்து அன்றாடம் நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற தகவுசால் பெரிய ஐயா அவர்கள் அந்த அன்புக்கு நன்றி கூறி, இறையருள் நிறைந்த இந்த இணையத்தில், நமது இதயங்கள் இணைந்த இந்த இதயத்தில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என் சிற்றுரையை தொடங்குகிறேன். நம்ம இந்த 1ஆம் தேதி நமது அன்பு சகோதரி கோமதி அம்மா அவர்கள் தொடங்கினாங்க இந்த தலைப்பை, இந்த மாத தலைப்பை. அவங்க தொடங்கினப்ப ஒரு பாடல் பாடினார்கள். நம்மெல்லாம் இன்ப வெள்ளத்தில் மிதந்தோம். அந்த பாடலை ஒரு சிறு பகுதி இப்போ கேட்போமா?
நீங்க எதுவும் பாடல் கேட்கலையே, ஷேர் பண்றீங்களா? ஐயா இப்ப கேட்கலையா? ஒண்ணுமே கேட்கலங்க ஐயா. அமைதியா இருக்கு. இப்ப கேக்குதா ஐயா? இல்லங்க நீங்க பேசுறது மட்டும் தான் கேக்குது. நீங்க ஆஹா. சொல்லுங்க, நாங்க பாட்ட ப்ளே பண்றோம். என்ன நீங்க பாட்டு? அத ப்ளே பண்ண முடியுமான்னு பாருங்கய்யா. என்ன பாட்டு? இதோ ட்ரை பண்றேன். அந்த விண்ணோடு மேல சத்தம் அந்த சாங் தானே சார்? ஆமா, ஆமா. யாரும் பாட இயன்றால் பாடலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு செய்திக்காக தான் அதை நான் இது பண்ணேன். பாட முடியலைன்னா இது பண்ணுவோம். இப்ப ஐயா சொல்லட்டும், நம்ம இது பண்ணுவோம். ஸ்டார்டிங் வேர்ட் சொல்லுங்க. ஐயா ஸ்டார்டிங் அந்த பாட்டோட விண்ணோடு மேல சத்தம் கேட்க அந்த பாட்டு சார். அந்த மலை சாங், மலையில பாருங்க அது. மூங்கில் மூக்கித்து காதில் தோடுகள் போடு, கையில் மலையை ஏந்தி கொள்ள கடவுள் தூவும் திரவ பூவாக நீ வர வேண்டும். அந்த மாதிரி ஒரு இது வரும் ஐயா. நீங்க இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். பொதுவாவே நமக்கு டிசம்பர் அப்படின்னாலே சில்லென்ற குளிர்காற்றோடு கூடிய செல்ல மழை இப்படித்தானே இருக்கிறது. மழை முத்து மழையே முத்து மழையே மூக்கின் மேலே மூக்குத்தியாகு வைரமழையே வைரமழையே காதில் வந்து தோடுகள் போடு குடைகளுக்கெல்லாம் விடுமுறை விடுக குழந்தை போலே மழையில் நனைக கையில் மழையை ஏந்தி கொள்க கடவுள் தூவும் திரவ பூவாக விண்ணோடு மேளச்சத்தம் என்ன மண்ணோடு சின்ன தூறல் என்ன எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாயோ சொல்லாமல் வந்தது போல் நில்லாமல் போவாயோ தப்பாமல் மீண்டும் சந்திப்பாயோ நீ வரும் நேரம் நான் மறைவேனா நீ வரும் நேரம் நான் மறைவேனா தருகிடதோ விண்ணோடு மேளச்சத்தம். ஐயா நன்றி ஐயா. இந்த பாடல்ல மழைய வந்து மூக்குல வந்து மூக்குத்தியா உருவகப்படுத்துறது. அதா கொடுகு காதுல தோடு மாதிரி கொண்டு வா அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட ஒரு இயற்கையோட ஒன்றே அதை உருவகப்படுத்தி அதில் ஒரு இன்பம் காண்றது, அதெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்த இன்னொரு வரி பாருங்க, கொடையெல்லாம் நீக்கிடுங்க கையில் மலையை ஏந்துங்க அதெல்லாம் சொல்லிட்டு கையில் மலையை ஏந்தி கொள்ள கடவுள் தூவும் திரவ பூவாக. பூவா அந்த மலை வந்து பூவா வருதான். இப்படி சொல்றப்பவே எந்த ஒரு பெரிய மனநிலை நமக்கு அப்படியே போகுது பாருங்க. அப்படி திரவ பூவா இறைவன் யாரு வந்து கொட்டுறது? இயற்கை வந்து அப்படியே மேலே போய் கடல்ல இருந்து மேலே போய் அங்கே இதாகி நீர் இதாகி அங்கேருந்து வானத்திலிருந்து அப்படி அதெல்லாம் இல்லை. இறைவன் வந்து நம்ம கையில் திரவ பூவா தூறாராம். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பல இந்த 26 நாட்களாக எல்லாம் இந்த துறை சார்ந்த இந்த தலைப்பு சார்ந்த எல்லாத்தையும் பார்த்துட்டோம். துறை நிபுணத்துவம் பெற்றவர்கள் பலரும் பல செய்திகளை உலகளாவிய செய்திகள்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு அந்த அளவுக்கு உண்மையை நான் பகிர்ந்துக்கணும்னா ஒரு சட்ட ரீதியாகவும் இந்த தலைப்புல பெரிய தாம்பத்தியம் அந்த இது கிடையாது எனக்கு. தாம்பத்தியம்னு எடுத்துக்கிட்டாலும் நீங்க சரி, மற்ற பண்டிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கிடையாது. ஆனா இதுல சில செய்திகளை மட்டும் நம்ம ஆரம்பிச்சுட்டு போறோம். இப்ப 2025 வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு மார்ச் 15 கொண்டாடணும். வேர்ல்டு லெவல்ல உள்ள அந்த இதனால அதுல வந்து ஒரு தீம்னு ஒன்று கருப்பொருளா ஒன்று வச்சாங்க. ஞாபகம் இருக்காயா? இங்கேயே சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்ன கருப்பொருள்னா, எ ஜஸ்ட் டிரான்சிஷன் டு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்
சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். இது என்ன? சஸ்டைன் நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம். எப்படி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? நிலையா இருக்கணும். அதுக்கு எந்த மாதிரி மாற்றம் இருக்கணும்? ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்கும் இருக்கணும், ஜஸ்டிஸும் அதில் இருக்கணும். அந்த டிரான்சிஷன் நியாயமான மாற்றமாக இருக்கணும்னு அதை கொண்டாடணும். இது தீமு. இந்த தீம் வைக்கிறதெல்லாம் நம்ம ஒரு வருடத்தையே வந்து மில்லட்ஸ் இயர் அப்படின்னு FAQ, அதாவது என்ன, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அது UN உள்ளது, PAO வந்து ஒரு வருஷத்தையே கொண்டாடினாங்க ஒரு தீமா. அது மாதிரி அடுத்ததுல பார்த்தீங்கன்னா நம்ம NCD நேஷனல் கன்சியூமர் டே 2025 நம்ம இந்தியாவில் நம்ம இதில் அதில் வந்து இதே மாதிரி ஒரு தீமை வச்சோம். அந்த தீம் என்ன? எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்பீடி ரெட்ரஸல் த்ரூ டிஜிட்டல் ஜஸ்டிஸ். என்னன்னு பாருங்க, திறமையான எஃபிஷியண்டாக இருக்கணும், ஸ்பீடி ரெட்ரஸல் விரைவான தீர்வை கொடுக்கணும், நிவாரணமும், ரெட்ரஸல்ங்கிறது தீர்வாகவும் இருக்கலாம் நிவாரணமும் இருக்கலாம். த்ரூ வாட் அங்கே தான் இருக்கு. த்ரூ வாட்? டிஜிட்டல் ஜஸ்டிஸ். கணினி மூலமோ இல்லை எண்முறைன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, டிஜிட்டல் எல்லாமே, டிஜிட்டல் AI எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது வழியாக கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு இந்த தீமை வச்சோம். இந்த தீம் வச்சப்பவே நம்ம ஏன் அப்படி தீம் வைக்கிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஸ்க்ரீனை போட்டிருப்போம். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுல தான் அந்த இதை போட்டால் இதை பார்த்தா பார்க்குறவங்க இந்த ஃபங்க்ஷனில் வந்து சாப்பிட்டுட்டு மற்ற விளையாண்டுட்டு அதெல்லாம் ஒரு பக்கம். 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இந்த இது ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களே, இதில் என்ன அர்த்தம்? ஓ, இது இருக்கணுமோ, இதுவும் இதோட கலந்தது தானே, இதுதானே முக்கியம், அதைத்தான் இப்படி ஸ்க்ரீனாக காமிச்சிருக்காங்க, அருமை அப்படின்ட்டு போவாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் அதில் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம இதை வைக்கிறது, தீமை வைக்கிறது. அதில் வந்து இப்போ டிஜிட்டல் ஜஸ்டிஸுங்கிறதுல ஏன் நம்ம ஜஸ்டிஸில் இது அப்போ ஏதோ இந்த ரெட்ரஸல் எல்லாம் நமக்கு ஏதோ கொஞ்சம் லேகனாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதை காமிக்கிறதுக்கு தான் நேரடியாக சொல்லாமல் இப்படி ஒரு தீமாக நம்ம காமிக்கிறோம். அப்படி காமிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு பல இடத்துல TNCன்னு இங்கேயே நம்ம பேசியிருக்கோம், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நான் வந்து 1915 வச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். அது எந்த லெவலில் வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு இதில் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கலாம், அல்லது ஸ்டேட் கமிஷன் லெவலுக்கு போயிருக்கலாம், அல்லது நேஷனல் கமிஷன் லெவலுக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் போகிறப்பவே நமக்கு அதில் வந்து லேகனா எங்கே இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் TNCயில் சைன் பண்ணியிருக்கீங்களே, யூ ஹவ் நாட் அடாப்டட் தட், அக்செப்டட் தட், யூ ஹவ் அக்செப்டட் இன் ஃபிசிக்கலி, ஆனால் மென்டலி யூ ஆர் நாட் அக்செப்டட் தட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம ஒரு சும்மா ஒரு இதுக்கு சொன்னோன்னா அதை என்ன ட்ராப்புன்னு இங்கேயே பேசியிருக்காங்க. அது ஒரு வலைப்பின்னல், உங்களை மாட்ட வைக்கிற வலைப்பின்னல், ட்ரூத்லெஸ் ட்ராப். அதில் உண்மையே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில இதில் இருக்கலாம், எக்ஸப்ஷனல் கேசஸ். ட்ரூத்லெஸ் வலையில் போய் மாட்ட வச்சு உங்களை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறது, அதான் TNCங்கிற மாதிரி இருக்கும்னு. இப்போ ஒரு இதில் நமக்கு வந்து சொன்னாங்க, இந்த 3 ஃபோரத்துலேயும் நான் ஒரு இதை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு வக்கீலை போய் பார்த்து கொண்டு வந்து அவரை அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் மற்ற இதெல்லாம் எனக்கு தெரியும்னா நானே எனக்காக வாதிடலாம். அதுக்கு வந்து ப்ரோசே அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து, ப்ரோசேங்கிற வேர்டு லட்டின் டேர்ம், அது லட்டின் வார்த்தை. ப்ரோசே அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் ஓன் பிஹாஃப், ஆன் பிஹாஃப், அவங்களே அவங்களுக்காக வாடுறது. இது இதில் வந்து 3 இதுலேயும் வாதாடலாம். இப்போ நம்ம சரித்திரமாக நம்ம சொன்னப்பெல்லாம் சொன்னாங்க, பாபிலோனில் 1750 கிமுவில் ஹமுராபி அப்படிங்கிற சட்டம் தான்
முதல்ல பாபிலோனியாவில் வந்தது ஹமுராபி அப்படிங்கிறது. அப்போ 1750னா கிட்டத்தட்ட 3700 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நுகர்வோருக்காக ஒரு சட்டம் வந்துடுச்சு அப்படிங்கிறது அதெல்லாம் இருந்தது. இங்கே நம்ம சேரத்தில் பார்த்தோம்னா இந்த நீதி துறையில் இருக்கிற லேகனா கொஞ்சம் இருக்குதுங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவேன். 2005 பிப்ரவரி 21 நான் ஒரு கட்டுரை எழுதினேன் பிளாக் ஸ்பாட்டில். என்ன அதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு இது தெரியும், என்ன அது, வேலியே பயிரை மேய்ந்தால் விளைவது எக்காலம், எப்படி பயிரே வேலியே பயிரை மேய்ஞ்சிட்டுனா விளைவது எப்படி அப்படிங்கிற எக்காலம், அந்த மாதிரி வர்றது. ஆனால் நான் அந்த தலைப்பை என்ன மாதிரி எழுதினேன், பயிர் மேயும் வேலிகள் நீதித்துறையிலுமா அப்படின்னு கேட்டு, இதான் தலைப்பு, பயிர் மேயும் வேலிகள் நீதித்துறையிலுமா. ஏன்னா ஒரு இன்சிடென்ட்டு ஒரு இடத்துல நடந்தது, பத்திரிக்கையெல்லாம் வந்துடுச்சு. நானா சொன்னோன்னா அது பிரச்சனை ஆகிடும், பத்திரிக்கையெல்லாம் வந்துடுச்சு. அதனால தர்மபுரியில் வாழ்ந்த இவர் நீதிபதி, தர்மம் புரியாததால், தர்மபுரியில் வாழ்ந்த இவர் தர்மம் புரியாததால் தர்மம் இவருக்கு சிலவற்றை புரிய வைத்திருக்கிறது. இதுதான் அதோட, மற்றதெல்லாம் உள்ள போகும். ஏன்னா சட்டத்துறையில் இருக்கிற அந்த நீதிபதியே 3 அணியாக வச்சுட்டு அந்த பொது இடத்தை 3, அதாவது அடிச்சுக்கிட்ட 2 பேரும் சேர்ந்து, வக்கீல்களும் சேர்ந்து, இவரும் சேர்ந்து மொத்தமாக பிரித்து இது பண்ணிட்டாங்க. அரசாங்கத்துக்கு தொல்லை கொடுக்குற இவரை பணியிட நீக்கமும் செஞ்சுட்டாங்க. இது நீதித்துறையில் இப்படி இருந்ததை வச்சு தான் இங்கே நம்ம வர்றப்ப இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நானே வாதிடலான்னு. அப்போ அதெல்லாம் இதுக்கு ஒரு ஊன்றுகோலா நமக்கு ஒரு துணையாக நிற்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ லத்தீனில் வந்த மாதிரி நம்ம வரலாறு கொஞ்சம் சிறுதுக்கு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். திருவாரூரை தலைமையிடமாக வாய்ச்சு ஒரு மன்னர் ஆழ்ந்தார், சோழ மன்னர். எனி ஐடியா ஐயா? அவர் ஒரு நீதியை வழங்கினார். எனிபடி? பரவாயில்ல, நான் சொல்றேன். மனுநீதி சோழன். என்ன மனுநீதி இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த வார்த்தையை மட்டும்தான் நான் அதனால மனுநீதி சோழன். தன்னுடைய மகன் தேர்ப்பா எடுத்துக்கிட்டு போனவர் வெளியில போறப்ப ஒரு பசுமாட்டினுடைய கன்றுக்குட்டி அந்த தேர்ல அடிபட்டு இறந்துடுது. பசுமாடு ஆராய்ச்சி மணியை அடிக்குது. இந்த ஆராய்ச்சி மணிக்கு தான் நான் சொல்றேன். அது யார்கிட்டையும் ரெக்வஸ்ட் கொடுத்து கத்தி அவங்க மினிஸ்டர்லாம் அப்படி இல்லை, அதாவே வாயை வச்சுட்டு அந்த கைத்தை இழுத்து ஆராய்ச்சி மணியை அடிக்குது. நம்ம எப்படி நம்மளே வாதிட முடியும்னு சொல்றதுக்காக தான் இதை எடுத்துக்கிட்டேன் நான். நம்மளே நம்மளோட கேஸை வாதிட முடியும், நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியில்லை அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி மணி அடிக்குது. அவர் மனுநீதி சோழன் இதை தெரிஞ்சுக்கிறாரு, இது மாதிரி நடந்துருச்சுன்னா. அவர் என்ன பண்ணியிருக்கலான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியும். அதே தேர்காலில் வீதி விடங்கன்னு பெயர் கொட்டுற தன்னுடைய மகனை அதே தேர்காலில் விட்டு அவர் சாகடிச்சிட்டாரு தண்டனையா. இப்ப அவர் ஒரு தகப்பனா இருந்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருன்னு பாருங்க. இதுதான் அந்த இதுல சிலப்பதிகாரத்திலையும் பெரிய புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்க செய்திகள். ஆனா இதுக்குள்ள உள்ள நம்ம ப்ரிஜூடிஸ் இல்லாம, வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரிஜூடிஸ் அதெல்லாம் இல்லாம இதை இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா பெரிய உண்மைகள்லாம் இதில் தெரியும். ஏன் அப்படி ஒரு சாதாரண ஒரு பசு மாட்டுக்கு தன் மகனையே கொடுக்கணுமா அப்படின்னா அதில் உள்ளது. இன்னும் அவர்கிட்ட ஒரு கன்றுக்குட்டி உதாரணமாக, இது ஆய்வுக்கு தானே எடுத்துக்கிறோம், உதாரணமாக எடுத்துக்கோமே. ஒரு கன்றுக்குட்டி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தாய் பசுவை அது இறந்துடுச்சு, தாய் பசு. இது அனாதையாக நிற்குது கன்றுக்குட்டி. அப்போ அந்த கன்றுக்குட்டியே இந்த பசு மாட்டோட, தம்பி இது 2ஐயும் சேர்த்து வச்சு கொஞ்சம் நாளைக்கு பாருங்கடா, அது 2ம் அம்மா புள்ள மாதிரி ஆயிடும் அப்படின்னு அனுப்பியிருக்கலாம். அது செய்யலை. காரணம் என்னன்னு நம்ம இன்னும் ஆய்வு செஞ்சோம்னா, இவருடைய நீதி வலுவாத மன்னர்னு அவருக்கு மனுநீதி சோழர், நீதியை வலுவாத மன்னர்னு அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒருத்தன் திருடனை கொண்டாந்து முதல் நாள் விடுறாங்க. இவன் 100 ரூபா திருடிட்டான், இந்த வீட்டுக்காரரு இவர் தான் இவர் அப்படின்னு.
உடனே மன்னர் சொல்றாரு, நம்ம கருவூலத்திலிருந்து 100 ரூபாய் எடுத்து அவன் கையில கொடுத்து அனுப்பிடுங்கப்பா அந்த ஆளை அப்படின்ட்டு, இவனை 2 மாசம் இவனை ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. 2 நாள் கழிச்சு 1000 ரூபாய் திருடி விட்டார்கள், அதனால இந்த வீட்டில் இந்த பிரச்சனை நடந்து அங்க ஒரு பெரிய துயர செய்தி நடந்துடுச்சு அப்படின்னு ஒரு கேஸ் வருது. அதுலயும் அவனை பிடிச்சாச்சு 1000 ரூபாய் திருடனை. உடனே இவர் என்ன பண்றாரு, அதை நீதியை பார்க்குறப்ப அந்த வீட்டில் நடந்த துயரத்தை நினைச்சு இவனை சிரசேதம் செஞ்சிருங்கப்பாங்கிறாரு. இப்படி செஞ்சிருந்த அந்த மாதிரி செஞ்சிருந்தவர் இந்த கேஸ்ல இவரோட பையங்கிறதுனால விட்டுருந்தாருன்னா 10 பேர் 10 பேர் போகலும், ஆமாயா இதுக்கெல்லாம் போய் என்னையா பண்ண முடியும் அப்படின்ட்டு போவான் 10 பேர். ஆனா 10 பேர் என்ன சொல்லுவான், தான் புள்ளன்னொன்னே இவருக்கு வழி தெரியுது, இவர் இப்படி பண்ணிட்டாரு நீதியை. இதே என் பையன் 1000 ரூபாய் திருநத்துக்கு அவனை தலையை வெட்டினார, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். நீதி என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும்னு தான் பிள்ளை அவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு இப்போ நினைச்சோம்னா எப்படி இருக்கும்னு அதை பார்க்க முடியும் நம்ம. இது அடுத்தது நம்ம இதுலேயே செய்தியா அருமையான ஒரு செய்தியை சொன்னாங்க. ஹூ இஸ் கன்சியூமர், நீங்க யாரு அப்படின்னா, கன்சியூமரை நம்ம அதை கொஞ்சம் ஆய்வா பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒருத்தர் அப்படியே ஐடென்டிஃபை, நான் தான் கன்சியூமர், நான் கன்சியூமர் மட்டும்தான் சொல்லிட முடியுமாங்கிறதுல கொஞ்சம் பார்த்தோன்னா தெரியும். நான் ஒரு ஏரியாவில் கன்சியூமராக இருப்பேன். போய் 4 இட்லி வாங்கிட்டு வரப்ப அந்த கடைக்காருக்கு நான் கன்சியூமர், நான் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பிரிதொரு ஏரியாவில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன்னு வச்சுங்க, அங்கே நான் கன்சியூமர் இல்லை, நான் மர்ச்சன்ட், ப்ரொடியூசர். அந்த சரி இது மட்டும்தான் எனக்கு வேற பிஸ்னஸ் இல்லை, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா ப்ரொஃபஷனல்னா அங்கேயும் நான் 2 ஆக்டும் ஆவேன், கன்சியூமராகவும் ஆவேன், ப்ரொடியூசரும் அல்லது மர்ச்சண்டாகவும் ஆவேன். அது அந்த 2 இது எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கோன்னா அவங்களுக்கும் சில இதில் அவங்க சேவை செய்யணும். உதாரணமாக ஒரு பையன் அவங்க அம்மாட்ட கொண்ட அதே 4 இட்லியை கொடுக்குறான், அந்த சேவை செய்கிறதுக்கு அவனுக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே அவன் சேவை செய்கிறான் இல்லையா, அந்த சேவைக்கு உள்ள இது எல்லாத்தையும் கொலைப்பு அடித்து பார்த்தோன்னா நோபடி இஸ் எ பியூர் கன்சியூமர் ஆர் பியூர் ப்ரொடியூசர் ஆர் மர்ச்சன்ட். இந்த 3 கலந்த கலவை, ஏதோ கமலஹாசன் ஒரு இதில் சொல்லுவார், அது நெகட்டிவாக இருக்கிறதுனால அது வேணாம் அந்த வார்த்தை, நம்ம எல்லாம் கலந்த கலவை. அப்போ நமக்கு ரைட்ஸுன்னு மட்டும் பார்க்காம கடமைகளும் வந்துடுது. ஐ ஹாவ் த ரைட், ரைட்னா அதுக்கு சொல்லுவோம் தேர் இஸ் நத்திங் ஃப்ரீ இன் த வேர்ல்டு. உலக நீதியிலேயே என்னன்னா, தேர் இஸ் நத்திங் ஃப்ரீ இன் த வேர்ல்டு அட் ஆல், தெர் இஸ் அ காஸ்ட் ஃபார் எவ்ரி திங். ஃப்ரீ ஃபுட்டு, ஒரு ஃப்ரீ மீல்னு ஒன்றும் இல்லை. அது ஃப்ரேசஸே அப்படி தான் சொல்லுவாங்க, ஃப்ரீ மீல்னு ஒன்றுமே இல்லை, அதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சாகணும். நீங்கள் அது நேரடி காசாக இருக்கலாம், வேற ஏதோ இருக்கலாம், அது மாதிரி. அப்போ வர்றப்ப நம்ம எப்போ உரிமை நமக்கு வந்துடுதோ அப்போ கடமையும் நமக்கு வந்துடுது. அந்த கடமை வர்றப்ப நீதி, அந்த கடமையில் நீதியும் சேர்ந்து இல்லைன்னா அந்த கடமையில் என்ன இருக்கும்? உதாரணமாக பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு ஊரில் ஒரு பெரிய வீடு கட்டிடுறீங்க, கஷ்டப்பட்டீங்கிறது உங்களுடைய, அதாவது சொல்லுவாங்கள்ல பிறருடைய, அது என்ன, கண்ணீரில் நீங்கள் சம்பாதிக்கலை, உங்களுடைய வியர்வையில் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய வியர்வையில் சம்பாதிச்ச இது பெரிய வீடு, அந்த ஊர்லேயே நீங்கள் தான் பெரிய வீடு. இதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, என்ன இவர் மட்டும் இப்படி இவ்வளோ பெரிய வீடாக கட்டிடுறது, நான் கட்டுறேன் பாருன்னு நானும் பக்கத்தில் உங்களுக்கு உங்கள் வீடை விட கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிடுறேன். 2ம் ஒன்றா? உங்களது இல்லம்னு சொல்லலாம், என்னது வீடு, ஹவுஸ். மைன் இஸ் நாட் ஹோம், என்னது இல்லறம், இல்லம் இல்லை, என்னது வீடு, உங்களது இல்லம், வாழ்விடம். இந்த டிஃபரன்ஸுக்கு நம்ம சில நீதிகளை வச்சிருக்கணும். நேரம் வந்துடுச்சோ? இன்னும் நேரம் வந்து விட்டதா ஐயா? இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் அதிகபட்சம் போலாம் ஐயா. சரி, இதுல அதான் இந்த அப்ப நமக்கு கடமையோட
எந்த உரிமை வருகிறதோ அதோட கடமை வரும். அந்த கடமையோட எல்லாம் சேர்ந்து வர்றப்ப நம்ம வந்து அதை வந்து உலகத்தில் நம்ம வந்து நீதியோட நிதி நிர்வாகத்தோட நீதியும் நிர்வாகம் பண்ணுற மாதிரி வந்தாதான் எல்லாம் வந்து வளரும். அதுக்கு உள்ளத்தால் உள்ளலும் தீயே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என 282வது உள்ளத்துல கூட தூய்மையா இருக்கணும். பிறன் பொருளை கள்ளத்துல எனக்கு வேணாம் அப்படின்னு பாட்டி கதை இது சுட்ட கதை தெரியும்ல நமக்கு. அது என்ன வடை, அதுல வந்து காக்கா திருடிக்கிட்டு போய் மரத்துல இருந்து இது பண்ணும். ஒரு நரி வந்து அதுதான் நம்ம பார்த்த கதை. அதோட திறமையை காட்டி நீ நல்லா பாடுவியன்னா அது கீழே போட்டுரும், இது எடுத்துட்டு ஓடிடும். இதுல இது கதை. இந்த கதையை நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டா ஆய்வு செஞ்சோம்னா இந்த நரி செஞ்சது மட்டும் என்ன சரியானது? அது திறமையை காட்டியிருக்கு. அதுவும் போய் அந்த அம்மாட்ட போய் கெஞ்சி எனக்கு பசிக்குதுமா 2 வடை கொடுங்கம்மான்னு கேட்டு வாங்கல. அதுவும் திறமையை காட்டி காகமாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் இது பண்ணுது. இது ரொம்ப எளிமையா கீழன்னுட்டு அது போடுற மாதிரி வச்சுட்டு இது ஓடிடுச்சு. இதை நம்ம ஆய்வு பண்ணோம்னா அதுவும் வந்து அது மாதிரி நேர்மை நீதிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் புகுத்தணும்னாதான் நமக்கு நல்லா இருக்கும். அதை வந்து சொல்லிட்டு இதுக்கு ஒரே ஒரு இதை மட்டும் நான் உங்களுக்கு, ஏன்னா பாடலோட எனக்கும் இந்த என்னமோ காண மயிலாடங்கிற மாதிரி ஆசை தான். அந்த ஆசையில தான் சொல்றேன். குடியிருந்த கோயில்ல வாலி அவர்கள் வந்து எழுதிய ஒரு பாடல், KV மகாதேவன் அவர்கள் இசையமைப்பு வச்சு சவுந்தரராஜன் பாடியது. ஐயா வெங்கட்ராமன் ஐயா இருக்காங்களா? யாராவது பாடுவதற்கு என்ன பாடல்னு தெரிஞ்சிருச்சா? எனி ஐடியா யாராவது? தெரியலங்க ஐயா. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜாவாசன். இப்போ நீங்களும் நெருங்கி வந்துட்டீங்க. ஆனா இது இன்னொரு இது, இந்த முதல் வார்த்தைக்காக தான் இதை நான் எடுத்தேன். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும். சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே புது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல் அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, உந்தன் இதயத்தை நேர்வழி திருத்தி விடு. இதுதான் இன்றோடு போகட்டும் திரிந்து விடு. ஏதோ நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, எர்ரைஸ் ஹியூமன்ங்கிற மாதிரி. நேற்று வரைக்கும் ரைட்டு, இப்போ வரைக்கும் ரைட்டு, இனியாவது இன்றோடு போகட்டும் திரிந்து விடு, உந்தன் இதயத்தை நேர்வழி திருத்தி விடு. இந்த பாடல்ல இதயத்தை நேர்வழியா திருத்தணும்னா வாழ்க்கையில நம்ம உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என்னன்னு இல்லாம எல்லாமே நம்ம வாழ்க்கை வந்து அரணும் அன்பும் அரணும் உடைத்தாயின் நெல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது 45வது குறள் நம்ம நம்பருக்காக. இது வந்து 282வது குறள். இது எல்லாம் வழி நம்ம வாழ முடியும், நல்நிலைக்கு நம் உயர முடியும். அதனால் நம் கடமையையும் உரிமையையும் பெற்று இன்பத்தோடு வாழ இறையருள் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையான பொழிவு. இருட்டுக்கும் பார்க்கின்ற பார்வை திறன் இருக்கும், சோற்றுக்கும் கேட்கின்ற அந்த எபிலிட்டி இருக்குன்ற ஒரு வரிகள் எனக்கு சரியா வரி சொல்ல தெரியல. இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமாயிடுச்சு இல்லையா? இருட்டில் இருக்கிற கேமரா, செவுத்துல இருக்கிற மைக்கு, இதெல்லாம் வந்து இன்னைக்கு பின்னாடி யாருன்னு அதை காமிச்சு கொடுத்துருது. ஸோ அன்னைக்கே இதை வந்து ஆராய்ந்து இந்த பாட்டில்
பாடியிருக்கிறாங்க. அருமை. அது மாதிரி இன்னைக்கு நுகர்வோர் உரிமைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்ரஸல் போகும்போது என்னென்ன உரிமைகள் இருக்கு, அழகாக அதை எடுத்துக்காட்டி, இன்னைக்கு அந்த பாடலோட ஆரம்பிச்சுங்க. நம்ம கோமதி மேடம் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி அந்த பாடல் அவங்க குரலை கேட்கும்போது ஒரிஜினலா மியூசிக் டைரக்டர் பார்த்தா கோமதி மேடத்த தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டு பாடுறதுக்கு அவ்வளோ அழகா இந்த பாடல பாடியிருந்தாங்க. ஸோ நிறைய செய்திகள் சொல்லி, நம்மளுடைய கடமைகள் என்னென்ன இருக்கு நுகர்வோரா அப்படிங்கிற விஷயத்தை பல்வேறு தருமபுரி சம்பவங்கள், நீதியரசர்களை பற்றியெல்லாம் பேசி அருமையான ஒரு நிகழ்வை நல்ல செய்திகளோட கொடுத்து சென்றிருக்கீங்க இன்னைக்கு. மிக அருமை. நுகர்வோர் உரிமைகள்ல மீண்டும் ஒரு மைல்கல் உங்களோட சொற்பொழிவு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. நன்றி. இன்று பிறந்தநாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவங்க நம்ம தளத்தில் யாராக இருந்தால் கைவிற்கலாம். வாழ்த்துக்கள் கூற தயாராக இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம அனைவரும் இணைந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சி கொண்டாட அனைவருக்கும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம கூறி செல்வோம். அதே சமயம் பிள்ளை பேர் வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையும், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல்நலம் மனநலம் பெற்று நீளுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வைத்து ஃபீட்பேக் செஷனுக்குள் நுழைவோம். லோகநாதன் ஐயா பாட்டோட முடிஞ்ச செஷனுக்கு பாட்டோட ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காக லோகநாதன் சார் வெயிட் பண்றாரு. வாங்க சார். அனைவருக்கும் இனிய நட்புறவி காலை வணக்கம். ஐயா வீரசேகரன் தம்பி நித்யாதேவியுடைய ரொம்ப நெருங்கிய தம்பி. நாங்கள் 2 பேருமே ரொம்ப நெருங்கிய தம்பிங்க. ரொம்ப அழகாக இன்னைக்கு நல்ல கருத்துக்களை சொன்னார். பாபிலோனில் 3200 வருஷத்துக்கு முன்னே இந்த கன்சியூமர் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது, இந்த மனுநீதி சோழனை பற்றி சொன்னது, அதோட அடிமை பெண் பாட்டு ரொம்ப அழகாக பண்ணார். நான் தான் ரொம்ப ரசித்தேன் அந்த பாட்டை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, ரொம்ப ரசித்தேன். அடுத்தது வந்து என்னுடைய பாடல், என்னுடைய பாடல் பனி இல்லாத மார்கழியாம் படையில்லாத மன்னவராம், பனி இல்லாத மார்கழியாம் படையில்லாத மன்னவராம், இனிப்பில்லாத முக்கனியாம் இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கழியாம் அழகில்லாத ஓவியமாம் ஆசையில்லாத பெண்மனமா, அழகில்லாத ஓவியமா ஆசையில்லாத பெண்மனமா, அழகில்லாத ஓவியமா ஆசையில்லாத பெண்மனமா, பனியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. தமிழ்கார் அண்ணன் வீரசேகரன் சாருக்கு கோடான கோடி நன்றி. தமிழ் சார் நன்றி ஐயா. நன்றி ஐயா. அருமை. பணி இல்லாத பணி போட்டது இந்த வருடம். நன்றி. அருமையான ஒரு பாடலோட நிறைவு பண்ணீங்க. ஹீலர் சார் வாங்க சார். ஒத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் அப்படிங்கிற மாதிரி நல்ல பொழிவு. அந்த பொழிவுங்கிற வார்த்தைய அவர் யூஸ் பண்ணும்போது தான் அது பவர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த மனுநீதி சோழனை தொட்டதுனால எனக்கு ரொம்ப, அதாவது அது பெயின்ஃபுல் ஸ்டோரி. பட் நான் வந்து துளாராசி, அந்த திராசு மாதிரி இங்க என்ன கல்லை வைக்கிறோமா பழத்தை வைக்கிறோமா காய வைக்கிறோமான்னு, ரெண்டும் ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு ரெண்டையும் டச் பண்ணி பேசின விதம். அதாவது அப்பாவா இருந்தாலும் சரி, பையனை அழிக்கிற தன்மை நமக்கு கிடையாது. ஒரு ஜீவனை அழிக்கிற தன்மை அது எந்த நீதிக்கு எங்க நீதி இருக்குன்னா எங்கேயுமே அந்த நீதி கிடையாது. ஆஹா, ஒரு உயிரை காக்கிற தன்மையும் உருவாக்குற தன்மையோட தான் நம்மளோட பார்ட் ஓவர். அழிக்கும் செயல் பகவான் மட்டும்தான் முடிவே பண்ண முடியும். இறைவனும் இயற்கையும் முடிவு பண்ணும். அதுக்கு கொரோனால அடிச்சு தூக்கும், வெள்ளத்துல அடிச்சு தூக்கும். அது மாதிரி அந்த தூக்குற வேலையை பண்ணோம்னா நமக்கு பிரச்சனை வந்துடும். அப்படிங்கிறதுனாலயே நான் கம்பெனில சொல்லிருவேன். ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனில சேர்ந்தப்ப சொன்னேன், சார் நான் வேலைக்கு ஆள் எடுப்பேன், ட்ரைனிங் கொடுப்பேன். யாரையா வெளில அனுப்ப சொன்னீங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஐ வில் மேக் த பீப்புள் டு ஒர்க் ஹியர். ஓகே சார், நான் வேலை பார்க்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அது மாதிரிதான் நம்ம வேலை பார்க்கறதுக்கு ஆள் எடுக்கிறோம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணா கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்து சரி பண்ணி
அவங்கள வித்ஸ்டாண்ட் பண்ணி அப் டு ரிட்டையர்மெண்ட் வச்சிருந்து அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னா தே வில் அப்ரிஷியேட் லைக் எனிதிங். அந்த இன்டென்ஷனோட தான் வேலைக்கு ஆள் எடுக்கணும். வெளியில அனுப்புற இன்டென்ஷனோடய எடுக்கிற கம்பெனி எல்லாம் நான் வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்க மாட்டேன் சார், ஹெச்ஆர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது ஞாபகம் வந்தது. கடமை உரிமைன்னு ரெண்டையும் முத்தாப்பா வச்சு பேசுனது படைத்தலையும் காத்தலையும் உருவாக்குற ஒரு தன்மையை வந்து புரிய வச்சுது. அழித்தல்ங்கிறதே தொடக்கூடாதுங்கிற அந்த அறம் வந்து நான் கையில் எடுத்திருக்கேன். ஏன்னா வியாழக்கிழமை பிறந்தது. இதெல்லாம் வந்து எனக்குள்ள உருவான ஒரு நல்ல குவாலிட்டிங்கிறத தாண்டி என்ன முன்னேற விடாம தடுக்குதாங்கிறத தாண்டி என்னை சேஃபா இருக்க வைக்குது. அந்த சேஃப் ஜோன்ல என்னை டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து இப்ப இன்னைக்கு கூட பார்த்துருக்கேன். சக்கரை வியாதியா ஒரு வாரத்துல நான் ட்ரைனிங் கொடுத்து 250 ரூபாய்க்கு 1 மணி நேரம் மலேசியால இருந்து ஒருத்தர் அட்டன் பண்ணார். அவங்களுக்கான ட்ரைனிங்கை கொடுத்து பண்ணணும் அப்படின்னு. இதுல என்ன கிடைக்குங்கிறத இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை அந்த சுபிட்சமான டிராவல்குள்ள பண்ணணும். ஏமாறவும் கூடாது, ஏமாத்தவும் கூடாது. லேர்ன் பண்ணோம் தெய்வமே. நிறைய விஷயங்கள் அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு ரமேஷ் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஒரு பாட்டை பார்க்கும்போது பனி இல்லாத மார்கழியானா மார்கழிக்கும் பனிக்கும் அந்த லிங்க் இருக்கு. அந்த கனெக்டிவிட்டி வித் போத் எண்ட். அந்த கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது இல்லாம அது இல்லப்பா, அந்த அன்பு இருக்கும்பா அப்படிங்கிற அந்த கனெக்டிவிட்டிக்குள்ள நம்ம டிராவல் ஆனோம்னா எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். we have to strengthen that each and every person. அந்த SWOT அனாலிசிஸ் சொல்ற மாதிரி பலமை பலமாக்குவோம், பலவீனம் பலவீனமாக்கிவிடும், வாய்ப்பை உருவாக்குவோம், எருக்குவோம், எதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. வாழ்க பல்லாண்டு. ஹீலர் டிஆவி திருச்சி நண்பர்களே, நாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விப்போம். தேங்க்ஸ் அலாட் சார். ஹீலர் சார், அருமை. உங்க ஃபீட்பேக் எப்பவுமே ஒரு செய்தியோட இருக்கும். நன்றி. முத்துலட்சுமி மேடம். முத்துலட்சுமி மேடம் வருங்கால எழுத்தாளர், ஒரு புத்தகத்தோட ரெடியா இருக்கிறாங்க, வெளியிட போறாங்க. வாங்க முத்துலட்சுமி மேடம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம், நட்புலரி வணக்கம். வீரசீலன் சார், அருமையான செஷன். உங்களுடைய ரமேஷ் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய தனித்துவமான குரலால இந்த செஷனை வந்து அமர்க்கலமா பண்ணிருக்கீங்க. அந்த பாட்டு வந்து தொடக்கமும் பாட்டு முடிவும் பாட்டு. தொடக்கம் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல கோமதி மேமோட பாட்டு, முடிவுல வந்து உங்களுடைய ஏமாற்றாதே ஏமாறாதே பாட்டு. ரெண்டுமே வந்து அருமையான சாங். மழை வந்து எப்படி வந்து பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் வந்து சிறப்பாக மழையை கொடுத்து உய்விக்குதோ அந்த மாதிரியான கருத்தை சொல்லி அவங்க அன்னைக்கு அந்த கன்சியூமர் ரைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்க வந்து இன்னைக்கு நீயும் ஏமாத்தாது, நீ ஏமாந்துடவும் செஞ்சிடாத அப்படின்னு அந்த கன்சியூமரோட அந்த புரோட்டோகாலை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பாட்டு மூலமா தெரியப்படுத்தினீங்க. ரொம்ப அருமை. அதாவது ஒரு இவ்வளோ பெரிய என்ன சொல்லுவாங்க, 4 பக்கத்துக்கு ஒரு இது எழுதினா கூட அதை 2 வரிகள்ல ஒரு பாட்டின் மூலமா எளிமையா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், மனசுல பதிய வைக்க முடியும் அப்படிங்கறது இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. அது அவ்வளோ அழகா பண்ணீங்க சார். அதுக்கப்புறம் மண்நீதி சோழன், அந்த அவரை வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ என்னமோ ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் அவருடைய கதையை படிச்சது. அப்பெல்லாம் ஹிஸ்டரி புக்ல வந்து இந்த மாதிரி நல்ல நம்மளுடைய இந்திய அரசர்களுடைய கதையெல்லாம் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் நான் என்னோட பையன் ஸ்கூல் படிக்கிறச்ச அவனுடைய ஹிஸ்டரி புக்ல எல்லாம் நான் இந்தியன் கிங்ஸ் பத்தி எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது சார். ஃபுல்லாவே வந்து பிரெஞ்சு ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரி, பிற நாட்டு வரலாறுகள் தான் நிறைய இருந்துச்சு. நானே ஃபீல் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் 10th வரைக்கும் அந்த ஹிஸ்டரி புக்ல ஒரு வாட்டி கூட நம்ம நாட்டு அரசர்களை பத்தி அவனுடைய புக்ல வந்ததே கிடையாது. என்ன இப்படி இருக்குன்ட்டு. ஆனா என்னோட ஹிஸ்டரி புக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே அந்த இதை படிச்ச அந்த இது ஞாபகம் இருக்குது. அதுல வந்து அந்த பெயின்ஃபுல்லான ஸ்டோரிலையும் அது வந்து என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து தன்னுடைய அதாவது அந்த பசுவின் துயரம் வந்து அது எப்படி ஃபீல் பண்ணுச்சோ அது அந்த துயரத்தை தான் அனுபவிச்சாதான் அதோட இது தெரியும் அப்படிங்கறத வந்து அதை தான் அனுபவிச்சு உணரணும். அது உணர்ந்தாதான் அந்த நீதி நெறி தழுவாமல் ஆட்சி புரிய முடியும் அப்படிங்கிறதுனால, அது போக தான் வந்து ஒரு நாட்டினுடைய தலைவன்கும் போது எல்லாருக்கும் அத ஒரு எடுத்துக்காட்டா வாழணும். நாளைக்கு என்ன சுட்டி காட்டி யாரும் வந்து ஆமா அரசனே இந்த தப்பு செஞ்சுட்டா நான் செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டக்கூடாது அப்படிங்கிறது அந்த அந்த மாதிரி அந்த நீதி வலுவாமல் ஆட்சி புரிஞ்ச அந்த இதெல்லாம் வந்து அருமையான விஷயம் சார். அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஞாபகப்படுத்தி நம்ம வந்து முதல்ல நம்ம கன்சியூமரா வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். நம்ம ஒழுங்கா இருந்தாதான் நாளைக்கு வந்து அது தவறு நடக்கிற இடத்துல நம்ம சுட்டி காட்டி அதை கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தையும் ரொம்ப அழகா எடுத்துருச்சீங்க.
எக்ஸலன்ட் செஷன் சார், வெரி நைஸ் வெரி நைஸ். அண்ட் உங்களோட இதையே சொல்றேன், அனுதினமும் வாருங்கள் அமுதமொழியை தாருங்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. ஆக்சுவலி என்னன்னா, ஒரு ஆள் வந்து கன்சியூமராகவும் இருக்க முடியாது, அதாவது மாறி எல்லா ரோலுமே ப்ளே பண்ணணும்னு சொன்ன செய்தியும் ஒரு அருமையான செய்தி வீரசேகரன் சார் சொன்னது. ரொம்ப நன்றி. அருணகிரி சார், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் வீரசேகரன் சார். வீரசேகரன் சார் வந்து நட்புலரியில் ஒரு பிதாமகன். ஸோ அவர் வந்து தனக்காகவே தான் ஆஜராகிறத பற்றியும் 3700 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நுகர்வோர் உரிமை மனுநீதி சோழனுடைய அதுக்கு ஃபீட்பேக்காக இது ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். புறநானூரில் 192வது பாடல் கணியன் பூங்குன்றனாருடைய. ஸோ எல்லாருமே வந்து பிகினிங்லேருந்து தான் அதை சொல்லுவாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த கடைசி வரிகள், சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, பெரியோரை வேத்தலும் இளமே. ஸோ எளிய மக்களை வந்து இகழக்கூடாது, பெரியோரை கண்டு வேத்தலும் கூடாது. இந்த பாடல் யாருக்காக சொல்லப்பட்டது? ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இந்த வரிகளை கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் சொல்லியிருக்கிறான். காரணம், உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். அவர்களுடைய தாய்மொழியான தமிழில் பேசும் நாம் தனித்துவமானவர்கள். அந்த வகையில் இந்த செஷன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு மனிதனுக்காக தானே அப்பியர் ஆகணும்னா முதல்ல அவன் எப்படி இருக்கணும், மனுநீதி சோழனுடைய அந்த விஷயமும், ஏமாறாதே ஏமாற்றாதே, நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு, நாம் நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பவையாவும் நலமாக நடந்திருமே அப்படின்ற மாதிரி முடிச்சாரு. மிக அருமை. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நட்புலரி. தேங்க்யூ அருணகிரி சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சன்மானம் சார். சார் வணக்கம். வீரசேகரன் ஐயா எப்பொழுதுமே அவங்களுடைய குரல் கணித குரலாக இருக்கும், கனத்த குரலாக இருக்கும், கருத்து குரலாக இருக்கும், நிறைந்த பொருளாக இருக்கும், அப்படிதான் சொல்ல முடியும். ஐயா வந்து பாபிலோனுடைய எப்போ 3000 ஆண்டுகளுக்கு பார்த்து சொன்னாங்க. அதோட முக்கியமாக சொல்ல போனால் நீதிக்கு தண்டனை, நீதிக்கு தலைவணங்கு, நீதியும் அநீதியும், நீதி மேலாண்மை, நீதியும் நியாயமும் எல்லோருக்கும் சமமா இருக்கணும், நீதியும் கடமையும், நீதியும் உணர்வும், மொத்தத்தில் நீதியும் நேர்மையும், நீதிக்கு போதனை என்று தான் சொல்ல முடியும், நிதிக்கும் போதனை என்று தான் சொல்ல முடியும். ரொம்ப சிறப்புங்க. அதோடைய அந்த பாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு பாடல் வருது, காந்தி தேசமே சொல்லுவாங்களே, காவல் இல்லையா, காவல் நீதிமன்றமே நியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வருது. நிலை மாறும் உலகில் நினைத்து அந்த ஒரு பாடல் ஒன்று வரும், வாழும் மனித ஜாதி இங்கே வாழ்கின்றதுக்கு எங்கே நீதி அப்படிங்கிற அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. உண்மையிலேயே இந்த மார்கழி மாதத்துல கடந்து இந்த வருடத்தின் டிசம்பர் மாதத்தையும் இறுதியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சில வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது, சரி நம்ம எந்த நேரத்துல எங்க இருக்கிறோம், இதை நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும், இது எப்படி காக்க போறோம், இது எப்படி காக்கிறதுக்கு சொன்னாங்கல்ல, வேலியே பயிரை மேய்வது போல அந்த வேலியே இன்னைக்கு வேலியாக இருந்து மனிதர்கள் தான் வேலியாக இருக்கிறார்கள். அந்த வேலியாக இருந்து எல்லோரும் ஒரு உணர்வுபூர்வமாகவும் இது தவறு என்று உணர்ந்தும் கண்டிப்பாக வாழ்க்கையில சொல்லுவாங்கல்ல, பாவத்தை புண்ணியத்தை சேர்க்காட்டாலும் பரவாயில்ல, பாவத்தை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல எல்லாரும் ஒரு கர்மாவுக்கு கட்டுப்பட்டு இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நாள் இன்றைக்கு கண்டிப்பாக தவறு செய்யக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, ஏதோ உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஒவ்வொருத்தரும் பண்ண விடான்னு நினைச்சாங்கன்னா அந்த நுகர்வோர் உரிமைகள்ங்கிறது எல்லோருக்கும் பெருமையாக இருக்கும். இந்த திறமைங்கிறது எல்லோருக்கும் வாழும் நாளைய தலைமுறைகளுக்கு அது நல்ல ஒரு பெருமையாக எடுத்து கொண்டு போகும்னு சொல்லிட்டு இந்த நட்புலரிக்கும் இதில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கும் நன்றி கூறி, வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களையும் வாழ்த்து நன்றி கூறி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.